வாவ், வேற லெவல். அல்டிமேட்டா இருக்குது பார்க்க. முட்டை 65. ஓ ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆகுதுல்ல, ரொம்ப நாள் தான் ஆகுது. இன்னைக்கு என்ன புது வீடியோ நம்ம போட போறோம்னா, பெரிய வீடியோவில் ஸோ ஒரு குக்கிங் தான். குக்கிங் வந்து ஆனால் நமக்காக பண்ணல, நம்ம ஒரு ஆர்டர் எடுத்திருக்கோம். ஸோ சிக்கன் பிரியாணி ஆர்டரு, அதுதான் நம்ம பண்ண போகிறோமே. எவ்வளோ பேருக்கு பார்த்தா 30 பேருக்கு இப்போ நமக்கு வந்திருக்கு. சின்ன ஆர்டராக தான் நம்ம இப்போ எடுக்கிறோமே. ஸோ அது வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி எல்லாமே பண்ண போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்களே. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பண்ணுறோம் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீடியோலாம் பார்க்கலாம் ஜாலியாக. ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காய்ஸ் நம்ம வந்து பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து பட்டை நம்ம சேர்க்க போகிறோம். வெங்காயம் சேர்க்க போகிறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். போதெல்லாம் இந்தா இந்தா ஆஹா, செமையா பொரியுதுடே. வேற மாதிரி பொரிஞ்சு நிற்குது அழகா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே பார்த்தியா? பார்த்தீங்கன்னா மெயின் குக்கு வந்துட்டாங்க. அவங்க இப்போ புதினா கொத்தமல்லி போடுறாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணது. நான் ஜஸ்ட் இப்படி கிண்டுறது மட்டும்தான் வேலை. நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி போடுறாங்க மேடம். ஒரு நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். ஓகே, தக்காளி போட்டு நல்லா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுது. தக்காளி போட்டு நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ கறியை உள்ள போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ, சிக்கனை நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து தண்ணி ஊற்றிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஃப் வந்து உப்பு சேர்க்குறாங்க. வந்தா பேர் இந்த பிரியாணியை எப்படி இதுன்னு வேற மாதிரி இது. இந்த இதே பாரு, அந்த இதுவே வந்து அப்படியே சூப்பராக இருக்குது கலரு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 65க்கு மசாலா போட்டு வச்சுக்கிது வந்தா 65 பொரிக்கிறதுக்கான வேலையை அடுத்தது பார்க்குறோம். வாவ் கைஸ், இப்போ வந்து பிரியாணி சூப்பராக கொச்சிட்டு இருக்கு. வாங்க எப்படி கொதிக்குன்னு பார்ப்போமா? பாருங்க, சிக்கன்லாம் சூப்பராக வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி போட போகிறோம். சென்டரா அவ்வளோதான். அரிசி ஊற வச்சு கொட்டியாச்சு. பத்தாது பார்ப்போமா? வேற லெவல், அல்டிமேட்டாக இருக்குது பார்க்க. உள்ள கீழே கொட்டுறாடி காய்ஸ். நீங்கள் பாருங்களா எப்படி இருக்குன்னு தெரியாது. நாங்களே எதிர்பார்க்கல. நல்லா வரும்னு தெரியும். பட் ஆனால் அந்த சூப்பரான ஒரு கலரும் சரி, அந்த பிரியாணியும் வந்துக்கிறதும் சரி, உள்ளேயும் பாருங்களா உதிரி உதிரியாகுதுங்க. ஆமாம், வேற மாதிரி. 65 போட்டுட்டு வந்து டெலிவரி பண்ணிட வேண்டியதான் இந்த பிரியாணி. ஃபினிஷ் இன்னியோட ஆர்டர் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணணும். அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதான்னு சொல்லணும். ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் என்ன வருதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு வீடியோவாக வரும். நீங்களும் விருப்பம் தான் ஆர்டர் பண்ணுங்க. ஆமாம், ஸோ அதனால நம்ம சேனல் என்ன பண்ணணும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஆமாம்,
ஆமாம், பாய் பாய் பாய். பாய். இன்னும் வீடியோ முடியலங்க, இன்னும் 65 போடணும். சரி, அப்போ இது லாஸ்ட்ல போட்டுருங்க. 65 போட்டதுக்கு அப்புறம் தான் வீடியோ ஃபினிஷ். இப்போ வந்து ஃபைனலி 65 வந்து ரெடி ஆகினு இருக்குது. 65 ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம டெலிவரி பண்ணுற வேண்டியதான். நீங்கள் வந்து நீங்கள் பெரிய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து கத்திரிக்காய், இது ரைத்தா, முட்டை, 65, இது கேசரி, எல்லாமே ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. அவங்க வந்து இப்போ டெலிவரி எடுத்துன்னு போயிடுவாங்க. எல்லாமே வந்து டெலிவரி ஏற்றிடுச்சு.